இந்த எலெக்ஷனோடு பார்க்குறப்போ தமிழகம் முழுக்க இளைஞர்கள், பெண்கள், வயதுக்குட்பட்டவர் பணத்தை கொடுத்து ஒர்க் அவுட் ஆகல, தேர்தல் பிரச்சாரம் பெருசாக ஈடுபடல, தேர்தல் அறிக்கை இம்பாக்டை உருவாக்கல. இப்படி இல்லாத ஒரு தேர்தல் விசிரமான தேர்தல், இந்த வரலாற்றிலேயே ஒரு விசிரமான தேர்தல். ஜென்சி ஓட்டு மட்டும் தான் போறான்றதையும் மறுக்கப்பட்டு வரேன். எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் தாவேக்கு வாக்களித்திருக்காங்க. இந்த 3 ஃபைட்டர் கார்ல வந்து ரிசல்ட் எப்படினாலும் மாறும். ஏன்னா ஒரு இடத்துல திமுக பாதிப்பு இருக்கு, ஒரு இடத்துல அதிமுக பாதிப்பு இருக்கு, ஒரு இடத்துல தாவேக்கு பிளஸ் இப்படி ஒரு விசிரமான ஒரு தேர்தல். இந்த எலெக்ஷன் ஸ்பாயில் வந்து தாவேக விஜய் இல்ல, அதிமுக ஸ்பாயிலர். வரலாற்றிலே புதிய தேர்தல், புதிய உச்சத்தை தொட்ட தேர்தல். இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அமைதி, ஒரு வேவ் தேர்தல், அதாவது அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு புரட்சிக்கான மாற்றம் தமிழகத்தில் 2 திராவிடத்துக்கு மாற்று மக்கள் விரும்புறாங்க, எதிர்பார்க்கறாங்க. புது ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே விரும்பல. இன்னொரு விஷயம் தான், மாற்ற வேணும்னு மக்கள் நினைவு பொதுவாக ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா தான் எந்த மாற்றம், தாவேக்கா தான் ஒரு ஏடிஎம்கே போவாங்க. தாவேக்கா நிறைய இடத்துல அதிமுகவில் பிளஸ் எட்ஜ் அங்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி திமுகவுலையும் தாவேக்கா இந்த மாதிரி இதுல நிறைய விஷயம் வந்து எதிர்பாராத முடிவுகள் வந்து இந்த தேர்தலில் கிடைக்கும். அந்த இடத்துல பிறப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லக்கான ஒரு சில தொகுதிகள் வந்து இந்த 3 ஃபைட்டர்ஸ் கார்னர்ல வந்து ஒரு சான்சஸ் வந்து தாவேக்கு பிளஸ்ஸா இருக்கு. 4ஆம் தேதி ஒரு புதிய வரலாறு தொடக்கம் உருவாகும். இனி வருங்காலத்துக்கு மக்கள் மாற்றி போடக்கூடிய மனப்பக்குவம் மக்களிடம் மனம் உருவாகிவிட்டது. நம்ம எல்லாருமே என்ன அஜெண்டாவை செட் பண்ணாங்க, தாவேக்கா வந்து நகரப்புறம் மட்டும்தான், கிராமப்புறம் இல்ல, அப்புறம் இந்த குறிப்பிட்ட வயசு மட்டும்தான் அப்படின்னு. அது அல்ல, எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் கிராமத்திலேயும் ஓட்டு ஆன்சர் ஆயிரு, மறுக்கப்பட முடியாது. திமுக கூட்டத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்கும் நினைத்தா 11% ஓட்டுகள் தாவேக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3 ஃபைட்டர் காரணம் இருப்பதால 4 முனை போட்டிலாம் சும்மா அது பேருக்கு. நாம் தமிழ் எலெக்ஷன்ல காணாம போயிட்டோம். 3 முனை போட்டி தான். அந்த 3 முனை போட்டியில திமுக தாவேக்கா தான் பிரதானமா இருக்கு. அதிமுக 3ஆவது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளே டெபாசிட் போகணும் பிரஸ் மீட்லேயே ஓப்பனா சொல்லியிருக்கேன். திமுகவுக்கும் சிறிய தொகுதிகளை டெபாசிட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு விஸ்தரமான வரலாற்று பதிவு தேர்தலா இது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. ஆக்சுவலா அந்த எலெக்ஷன் திருவிழா வந்து தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வாட்டி வந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில வந்து இந்த 85% இந்த ஓட் பேங்க் வந்து போல் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தலா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரியே வந்து நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களோட இந்த அலை வந்து காரணம் வந்து சொல்றாங்க. இன்னொன்று வந்து எஸ்ஏஆர் மூலம் தான் அதிக ஓட்டுகள் வந்து இந்த வாட்டி தமிழ்நாட்டில் போல் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கேள்வியிலே விடை கிடைச்சிருச்சு. அதாவது எஸ்ஏஆர் மூலயமா கண்டிப்பா அது மூலயமா ஒரு விஷயம் உண்மை, அது ஏற்றுக்கப்படணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் அந்த தேர்தலில் இல்லை. விஜய் என்ற அலையோ இல்லை எடப்பாடியோ ஸ்டாலின் என்ற அலை இல்லாத தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தோடு ஓட்டு போட்ட தேர்தல். அப்படி பார்க்குற போது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை இளைஞர்கள் நிறைய பேர் இந்த முன்னாடி எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, கொஞ்சம் குறைய ஓட்டு போடுவாங்க. இப்போ ஜனநாயக கடமையை எல்லாரும் ஆட்டிருக்காங்க. அது வந்து உள்ளபடியே பாராட்ட விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். ஜனநாயகத்தில் அது முக்கியமானது, வாக்குரிமை அது செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்குற போது தாவேக்காக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15% வாக்கள், 85% வாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 5% வாக்கள் புதிய ஓட்டர்ஸ். மீதி ஓட்டர்ஸ் இந்த 16-17% அதர் கட்சி வந்து டிரான்ஸ்ஃபர் ஓட்டர். இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துல எப்படி வரும்னா திமுக கூட்டணி 31% 35%, தாவேக்கா 29% 34%, அதுக்கடுத்து அதிமுக 28% 30%, நாம் தமிழர் 5%. இந்த மாதிரி பாடல் வரும்போது 1 or 2-3% டிஃப்ரெண்ட்ல கவர்மெண்ட் யாராவது ஃபார்ம் பண்ணுவாங்க. அதிகமான வாய்ப்பு திமுக இருக்கு தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க திமுக, அப்புறம் வந்து தாவேக்கா, அப்புறம் வந்து அதிமுக சொல்றீங்க. அதிமுக வந்து 3வது இடத்துக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. 3வது இடத்துக்கு போவாது, எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. உதாரணத்துக்கு பாஜக பேரரசர் ராமசீனிவாசன் தொகுதி டெபாசிட் இழக்கும். அந்த இடத்துல சௌராஷ்டிரா சேர்த்தவர் வந்து கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க தாவேக்கால. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டு அங்கே இருக்கு. அது தாவேக்காவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி தாவேக்கா நிறைய இடத்துல அதிமுகவில் பிளஸ்ஸா எட்ஜ் அங்கே வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி திமுகவுலையும் தாவேக்காவுக்கு இந்த மாதிரி இதுல நிறைய விஷயம் வந்து எதிர்பாராத முடிவுகள் வந்து இந்த தேர்தலில் கிடைக்கும். மும்முனை போட்டி சில தொகுதியில் வைக்கிறப்போ அதுல வந்து லக்கில் வந்து வரக்கூடிய வாய்ப்பான தொகுதியை கூட இருக்கும். உதாரணத்துக்கு அறந்தாங்கி எடுத்துங்க, மும்முனை போட்டி, அந்த இடத்துல லக்கில் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காரைக்குடிக்கு 4 முனை போட்டி, அந்த இடத்துல பிறப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லக்கான ஒரு சில தொகுதிகளில் வந்து இந்த 3 ஃபைட்டர்ஸ் கார்னர்ல வந்து ஒரு சான்சஸ் வந்து தாவேக்கு பிளஸ்ஸா இருக்கு. அது தமிழ்நாடு முழுக்க இருக்குமான்றது முடிவின் அடிப்படையில் தெரியும். ஏன்னா இது வந்து வரலாற்றிலேயே புதிய தேர்தல், புதிய உச்சத்தை
உச்சத்தை தொட்ட தேர்தல். இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு அமைதி ஒரு வேவ் தெரிஞ்சது. அதாவது அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு புரட்சிக்கான ஓட்டா இருக்குது. அப்புறம் போது ஒரு அலையா ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லை என்பது ஆய்வு எடுக்கப்பட்ட இப்போ எக்ஸிட் போல் கூட எடுத்தோம், அதில் கூட கரெக்டா இல்லை, தெளிவா வரல. அப்படி பார்க்குறபோது முடிவின் அடிப்படையில் தான் புரிதல் ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை ஒழிய மற்றபடி இவங்களுக்கு பெரிய வாய்ப்பு, இவங்க தான் அடுத்த ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ஜிதம் இந்த தேர்தல் சொல்ல முடியாதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க தாவேக்கா வந்து 2வது இடத்துக்கு வரும் வந்து சொல்றீங்க. ஆக்சுவலாக இப்போ தேர்தலுக்கு வந்து புதுசாக வர ஒரு கட்சி தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து வரும்? பெரிய ஓட் பேங்க் வந்து சொல்றீங்க 29%லேருந்து 34 வரைக்கும் சொல்றீங்க. அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கோடி கிட்ட இருக்கு. 1,40,00,000 ஓட்டு இருக்கு. நான் நிக்கிறேன் ரொம்பலாம் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வருடமே சொல்லிருக்கேன். 1,40,00,000 ஓட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு மேல எவ்வளவு ஏறுது இறங்குது, இதுதான் இந்த எலெக்ஷனை நம்ம உன்னிப்பா பார்க்க விஷயம். என்னை போன்ற ஆய்வாளர்கள் ஆலோசகர் வந்து பார்க்க விஷயம்னா இதுக்கு மேல ஏறி யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம், அவங்களுக்கு என்ன சாதகம், இது எப்படி ஆட்சி முடிவு குடிக்குது அப்படின்ற விஷயம் தான் உன்னிப்பாகணும். இனி வருங்காலத்துக்கு ஜனநாயகத்துல வந்து கை ஓங்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து மேல கண்டு அரசியல்வாதிகள் பயந்ததுக்கு மேல அரசியல் செயல்படக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்கள் காட்டிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இது வரைக்குமே தமிழ்நாட்டில் நடந்த இந்த எலெக்ஷன்ல வந்து எல்லாமே வந்து ஒரு 70% வந்து இந்த ஓட் வந்து போல் ஆகும். ஆனா இப்ப இந்த தடவை வந்து ஒரு 84%, 85% கிட்ட வந்து சொல்றாங்க. அதுவும் 29 லட்சம் ஓட்டு வந்து அதிகமா இந்த வாட்டி போல் ஆயிருக்குன்னு வந்து சொல்றாங்க. இந்த ஓட்டு எல்லாம் வந்து யாருக்கு போகும்னு நினைக்கிறேன்? தாவேக்கா தான், எந்த மாற்றம் இல்லை. தாவேக்கா தான் ஓட்டு போகும், ஏடிஎம்கே டிஎம்கே போகாது. இந்த புது ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே விரும்பல. இன்னொரு விஷயம் தான், மாற்றம் வேணும்னு மக்கள் பொதுவாக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 திராவிட கட்சிக்கு ஒரு மாற்றம் வேணும். படிச்சவங்க இப்ப அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவர் பாஜக வந்து தேய்பிரியா போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மாற்றம் தமிழகத்துல 2 திராவிடத்துக்கு மாற்றணும்னு மக்கள் விரும்புறாங்க, எதிர்பார்க்கறாங்க. அதை யார் ஒரு பூர்த்தி செய்கிற அரசியலை முன்னெடுத்து செய்கிறார்களோ 31க்கு அது சாதகமாகவே வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல் 31 முன்னோட்டமா பார்க்கலாம். ஓகே. நீங்க முன்னாடியே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த தேர்தல் வந்து இப்படியான ஒரு தேர்தல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப யாரும் வந்து அதை நம்பி இருக்க மாட்டாங்க. நானுமே அதை இன்க்ளூடிங் நம்பல. ஆனா இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் தான் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து நடந்துட்டு இருக்கு. அப்பவே உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த நெருக்கடிகள்லாம் பரவாயில்ல, நான் சொன்னதுதான் நடக்குது, அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அவங்களுக்கு. கட்டாயம் சொல்றேன், இந்த முறை நான் யார்ட்டையும் காசு வாங்கல. அதாவது இந்த இன்னொரு விஷயம்னா 20 ஆண்டுகளா யார்ட்டையும் நான் பணம் வாங்கல, மனசாட்சிப்படி சொல்லுவேன். இதுல இன்னொரு விஷயம்னா இந்த தேர்தலோட நான் சர்வேல விடைபெறேன். அடுத்து சர்வேல தொடர்றதுக்கான வாய்ப்புன்றது மிக குறைவா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேண்டாம், இதோட போதும். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18 சர்வே வந்து ஃபேக் சர்வே விட்டாங்க. திமுக அதிமுக 2 பேருமே அஜெண்டாவை செட் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி ஆட்கள் வந்து விடைபெறதான் நல்லது. இந்த இதுக்குள்ள போனா நானும் சாக்கடை ஆயிடும், என்னையும் அதுக்குள்ள ஆக்கிடுவாங்க. அதுக்கான ஆளு நான் இல்லை. என்கிட்ட கட்சிகள் அணுகிச்சு, மிகப்பெரிய கட்சிகள், ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாமே ரொம்ப எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அதுக்கு அழுத்தத்துக்குள்ள படியாமல் நான் உள்ளது என் ரெப்புடேஷன் போயிடும். அந்த 26 ஆண்டுகளா நான் இந்த ஃபீல்டு இருக்கேன். நான் உள்ளபடி தான் பதிவு விட்டுறவங்களே இந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன்றதை என்னை அணுகவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அணுகாமலாம் இல்லை, அது அணுக ஒத்துறதுனால அவங்க உண்மையை சொல்றதுனால அவங்க பிடிக்காம அவங்க ஒரு அஜெண்டாவை ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் என்கிட்ட மூவ் பண்ணாங்க. அவங்க நிறுவனங்கள்லாம் வந்து இதை டேமேஜ் பண்ண நோக்கணும். ஏன்னா ரீச் பெரிய ரீச் இருந்தது. 2 விஷயம் பெரிய சர்வே எல்லாமே பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. அப்படி கொடுக்க போதுன்னா அது எப்படியே டேமேஜ் பண்ணணும் அந்த நோக்கத்துக்காக கையாளப்பட்ட விஷயம். அதுல வந்து என்னுடைய பெயர்கள்லாம் கூட சொல்ல அவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இது பண்ண பார்த்தாங்க. ஸோ இது கடந்து போகணும், பொது வாழ்க்கையில இது கடந்து போனதான் நம்ம ஒரு இடத்த அடைய முடியும். நான் இந்த எலெக்ஷனோட விடைபெறலாம், நல்ல வெற்றி, இந்த சர்வே நான் கணிச்சேன் என்ற ஒரு மன திருப்தியோட இந்த எலெக்ஷனோட விரைப்படலாம். 45 வயசை வச்சிருக்கேன் நான். எனக்கும் பொண்டாட்டி இவ்வளவு குடும்பம் இருக்கு, குழப்ப பார்க்கணும். இதுலயே பண்ணா கை காசு தான் போயிட்டு இருக்குது. இதுல ஒரு நம்ம சாதிச்சு பிசினஸ் பண்ணலான்றதுக்காக வருமானம் இல்லை. ஸோ கோடிகளை இழந்து நிற்கிறோம். ஸோ அதனால நம்ம தெருக்கூடியில் மறுபடியும் போய் நிற்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்மளை விழிச்சுக்கிட்டு நம்ம பணியாற்றம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இனி வரும் காலத்துக்கு அந்த சர்வே சொல்றப்பான விஷயங்கள்ல பத்திரிகைகளை செஞ்சு வெளியிடுறத வந்து ஸ்ட்ராட்டஜி நோக்கம் செயல்படும். அந்த பத்திரிகைகளை செஞ்சு வெளியிடுறதுல வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை யோசிச்சு இருக்கேன். ஓகேண்ணா. ஆக்சுவலா அந்த மிரட்டல்கள்லாம் நிறைய வந்து 2000 போன்களுக்கு மேல வருங்க. நான் அடிச்சு போகுது. ஒரு முறை ஒரு பேரை பிரஸ் மீட்ல போறப்போ தேமுதிக ஆளுங்கெல்லாம் பிடிச்சி போன பண்ணி கலாய்களாம் கிளச்சாங்க. அப்புறம் ஒரு முறை ஏடிஎம்கே உறுப்பு கலைச்சாங்க. அப்புறம் ஒரு முறை டிஎம். இது அதாவது கருத்தியலை ஏற்றக்கூடிய மனப்பக்குவத்துல இல்லை. பார்ட்டிகளே நம்பரை போட்டு கலாய்க்கிற அளவுக்கு தரங்கிட்டு போயிட்டாங்க. அதனால என்ன, நம்ம சுதந்திரம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு இன்கம் கடனை கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் திருடிட்டேன்னா, போய் சொல்றேன்னா, ஏமாத்தினா ஒரு என்ன பண்ண ஒன்றும் கிடையாது. ஸோ யாருன்னே தெரியாது, நைட்டானா பகலான திட்டுறான். ஸோ இது அன்னசரியா நமக்கு வந்து சுதந்திரம் பாதிக்கப்படுது. அதனால நம்ம பேட்டி கொடுக்க போயிட்டா ஸோ இது எனக்குடைய சுதந்திரம் பாதிக்கப்படாதுல்ல. ஒன்லி ஸ்ட்ராட்டஜியோட இருப்பேன். சமூகத்தில் ஸ்ட்ராட்டஜி விஓபல சொல்ற அத்தனை பேருமே வந்து ஒரு தேர்தலில் கூட அவங்க வெற்றியை கணிப்பை சக்சஸ் பண்ணாதவங்களாம் விஓபலோட வாத்தியாரா இருக்க போது 26 ஆண்டுகளா நான் பல ஆய்வுகளை பல தேர்தலில் வெற்றி கண்டு
சில ஒரு தேர்தலில் 2 தேர்தலில் நான் 26 வருஷத்துல 2 தேர்தலில் 2 தேர்தலில் தோல்வி, ஒரு தேர்தல் கூட ஒரு தேர்தல் தான் தோல்வின்னு சொல்லுவேன். கோயம்புத்தூர்ல வந்து நான் என்ன கணிச்சது கரெக்ட், ஆனா அரசியல் கட்சிகள் வந்து சொதப்பலால தோத்தேன். ஸோ இதை தாண்டி என் லைஃப்ல நான் தோத்ததில்லை. அப்படி பாக்குற போது ஸோ இந்த மனத்திற நிறைவோடு விடை பெற்றணும். இதுக்கு மேல வந்து நம்ம இதுல சர்வே பேட்டி சந்திச்சா நம்மள வந்து ஸ்ட்ராட்டஜி ஒன்று உள்ள போகுதுனால இவங்க என்ன ரொம்ப தரக்குறைவாக கொண்டு போடுவாங்க. அது எல்லாமே இந்த சுதந்திரம் பாதிக்கப்படும் நோக்கத்திற்காக ஒன்லி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நிற்கிறேன். எடுத்துக்காட்டு இங்க இருக்கிற வேவுவப்பாளரெல்லாம் யாரோ இருக்காங்க, அத்தனை பேருமே இந்த மாதிரி சர்வேல எத்தனை தேர்தலில் சந்திச்சு வெற்றி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. எதுவுமே இல்லாத அவங்க வாத்தியாரா வேவுவப்பாளராக வந்துடுறாங்க. ஆனா இத்தனை பயிற்சி எடுத்து இத்தனை ஆண்டுகள் மக்களையும் மனதையும் படித்து 234 சட்டமன்ற தொகுதியிலும் பகுதி வாரியாக இந்த இடத்துல இந்த சாதி சமூக மக்கள் இருக்காங்க, இந்த இடத்துல இந்த ஓட்டு இருக்கு, இந்த இடத்துல இந்த ஓட்டு போகும், இப்படி இருக்கும் அப்படின்ற மொத்த விவரங்களையும் சேகரித்த முன் அனுபவம் எனக்கு 4 நூற்றாண்டு. இப்படி இருந்த நம்மளே வேவுவப்பாளரா ஒரு பிசினஸ் கூட இந்த எலெக்ஷன்ல பிடிக்க முடியல. அப்படின்னா நம்ம கை காசு தான் போயிட்டே இருக்கு. அப்படின்னா இதுல என்ன பண்ணோம், நம்ம வந்து இத்தனை விஷயம் எக்ஸ்பென்ஸ் வச்சுட்டு வேவுவப்பாளரா போயிட முடியும். அதை விட்டு கை காசை போட்டு ஒவ்வொரு முறை ப்ரெஸ் மீட் கொடுத்து நம்ம இது பண்றது வந்து அதில் கொடுத்து நமக்கே நம்ம சொல்லி வச்சுக்கிற மாதிரி நம்மள விமர்சனம் வேற பண்றப்ப அரசியல் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கட்சி தான் உயர்ந்து சொல்லுவாங்க, அவங்க தான் ஆட்சி பிடிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை போது அந்த விவோ நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கையெடுக்கிறாங்க. அதனால இதை கடந்து நம்ம போறது நல்லதுன்னு பாக்குறேன். ஓகே, இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், விஜயகாந்த் எல்லாருமே வந்து இந்த எலெக்ஷன் வந்து போட்டிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்த ஓட்டு வந்து போலிங் ஆகலை. இது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டு வந்து போலிங் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த அலை வந்து வீசலன்னு மக்களிடம் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கான ஒத்துக்கலாம். அலையெல்லாம் இல்லை, சுனாமி அலை கூட இல்லை. ஸோ அலைன்றதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். விஜய் வந்து இம்பாக்டை கொடுத்துருக்கு. மக்கள் முதல்ல வாக்களிக்கின்ற உணர்வை தூண்டியிருக்கிறார். அதை எந்த விதெல்லாம் மறுக்க முடியாது. வயது மூப்பான தாத்தாக்கள் பாட்டிகள் கூட ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட வயது சேர்ந்தவங்க ஓட்டு போடுறான்னு சொல்லிதான் நான் உடன்படலை. அந்த ஆரம்பத்திலேருந்தே நான் மறுக்கப்பட்டு வரேன். ஜென்சி ஓட்டு மட்டும் தான் போடுறான்றதையும் மறுக்கப்பட்டு வரேன். எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் தாவேக்கு வாக்களித்திருக்காங்க. இந்த 3 ஃபைட்டர் கார்ல வந்து ரிசல்ட் எப்படினாலும் மாறும். ஏன்னா ஒரு இடத்துல திமுக பாதிப்பு இருக்கு, ஒரு இடத்துல அதிமுக பாதிப்பு இருக்கு, ஒரு இடத்துல தாவேக்கு பிளஸா இருக்கு. இப்படி ஒரு விசிரமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் என்பது கணிப்பது என்பது மிக கடினமான விஷயமாக பார்க்கப்படும். ஜென்சி கிட்ஸ் ஓட்ஸ் தான் வந்து எடிட் பண்ண ஜென்சி கிட்ஸ் ஓட்ஸ் தான் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் முரண்பட்டேன். ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் தாவேக்கு வாக்களிக்கிறாங்க. இதனால தான் இப்போ ஒரு 10 லட்சம் ஓட்டுக்குன்னா கணிச்சிடலாம். இது வந்து குரோர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் வந்து கணிக்கிறது ரொம்ப சிரமம். இதுக்கெல்லாம் பல கோடி ரூபா வேணும். கணிக்க முடியாதல்ல, கணிக்கலாம். பட் அதுக்கு பல கோடி ரூபா நம்ம கிட்ட பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னா ஒவ்வொரு தொகுதி வைஸா எடுத்து கரெக்டா துல்லியமா சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இருந்த போதும் நான் ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் கொடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கலாம். இன்னும் என்னோட பொருளாதாரம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி அக்யூரன்சி 100% அக்யூரன்சியை கொடுத்துருக்க முடியும். அதுல எனக்கு இப்போ இந்த சர்வேல பார்த்தீங்கன்னா 1 or 3% டிஃப்ரெண்ட் வரும். அது எப்பவுமே சர்வேல வந்து அமெரிக்காவிலே முதல் முறையாக வந்து 5% வரையும் டிஃப்ரெண்ட் வரும். அதுல வந்து இந்த என்னுடைய லாஸ்ட் கொடுத்த பேட்டி வச்சு பார்க்குறப்போ ஒரு 3% மார்ஜின்ல ஜஸ்ட் மாறி கவர்மெண்ட் யாரானே ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அந்த லாஸ்ட் கொடுத்த சர்வேனுடைய புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டு அதுல 3% டிஃப்ரெண்ட்ல வந்து தேர்தலில் கண்டிங்கன்னா இந்த கணக்கு வந்து கரெக்டாக டேலி ஆகும். அப்படி இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனோடு பார்க்குறப்போ தமிழகம் முழுக்க இளைஞர்கள், பெண்கள், வயதுக்கு உட்பட்டவர் பணத்தை கொடுத்து ஒர்க் அவுட் ஆகல, தேர்தல் பிரச்சாரம் பெருசாக ஈடுபடலை, தேர்தல் அறிக்கை இம்பாக்டை உருவாக்கல. இப்படி இல்லாத ஒரு தேர்தல் விசமான தேர்தல். இந்த வரலாற்றிலேயே ஒரு விசிரமான தேர்தல். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஒப்பிட தேர்தல் அல்ல. இது எதுவுமே ஒப்பிடாத ஒரு தேர்தல். அப்படின்னா 4ஆம் தேதி ஒரு புதிய வரலாறு தொடக்கம் உருவாக போகுது. இனி வருங்காலத்துக்கு மக்கள் மாற்றி போடக்கூடிய மனப்பக்குவம் மக்களிடம் மனம் உருவாகிவிட்டது. அப்படி பார்க்கிற போது இனி வருங்காலத்துக்கு மக்களுக்கு யார் முறையாக செயல்படுகிறார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு அரியணையில் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு மேல இந்த கரப்ஷன் கமிஷன் உன்ன குறைச்சது அவங்கள குறைச்சிடுறது இந்த முறைகேடெல்லாம் பண்ணாங்கன்னா நிச்சயமா இதே மாதிரி மக்கள் மாற்றி ஓடக்கூடிய மனப்பது இருக்காங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமான தேர்தலாக எடுத்துக்கொள்ளலாம். புரியுது. அதே மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பெண்கள்கிட்ட நம்ம கேட்டோம், எல்லாரும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு, அதிக வாக்கள் பெற்ற விஜய் தான். அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த முதியோர்கள் இருக்காங்களா, ஒரு 50-60 வயசுக்கு மேல இருக்க ஆட்கள், அவங்களும் வந்து விஜய்க்கு தான் அதிகம். ஆமாங்க, நான் சொன்னேன் வயதுக்கு எல்லா வயதுக்கு உட்பட்டும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த ஜென்சி கிட்ஸ் அவங்களாம் வந்து கிடையாது. அது இல்ல, நாம நிறைய பேர் பார்த்தது என்னன்னா, அவங்க வந்து அந்த விஜய் அவர்களுடைய அந்த யூனிஃபார்ம் மாதிரியே வராங்க. அந்த இன்னொரு விஷயம் ஆகுனா, கிராமத்துல ஓட்டு கிராமத்துக்குள்ளே ஓட்டு வந்துருக்கு. எல்லாரும் நகரத்துல மட்டும் தான் இந்த கட்சி, கிராமத்துல கட்சி, கிராமத்திலயும் ஓட்டு ஆன்சர் ஆயிருக்கு.
மறுக்கப்பட முடியாத விஷயம். கிராமத்திலேயே ஓட்டு போட்டிருக்காங்க தாவேக்கு. நம்ம எல்லாருமே என்னன்னா அஜெண்டாவை செட் பண்ணாங்க. தாவேக்கா வந்து நகரப்புறம் மட்டும்தான், கிராமப்புறம்லாம் இல்லை, அப்புறம் இந்த குறிப்பிட்ட வயசு மட்டும்தான் அப்படின்னு. அது அல்ல, எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் திமுக கூட்டணியிலிருந்து எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்கும் நினைத்தா 11% ஓட்டுகள் தாவேக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியாக இருக்கும் நினைச்சு இந்த 85% சரியா இருக்கும்னா 8.5%, 8.50% அதிமுக கூட்டணி ஓட்டு போகுது. தாவேக்கு 2% ஓட்டு. இதுவே 22.50% ஓட்டு இருக்கு. அதுக்கு மேல அவங்க ரசிகர்கள் மாற்றம்னு போடக்கூடிய அளவுக்கு பார்க்குற போது 33, 35 கிட்ட நெருங்குறது. இது எவ்வளவு ஏறுது இறங்குது. ஏறுச்சுன்னா யாருக்கு பாதிப்பு, யாருக்கு வாய்ப்பு அப்படின்ற ஒரு கேம் தான் இந்த எலெக்ஷன். இதுதான் ஃபேக்ட். இதை தாண்டி வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது 40%, 45% வெற்றி பெறக்கூடிய தேர்தல் இது அல்ல. 3 ஃபைட்டர் காரணம் இருப்பதால 4 முனை போட்டிலாம் சும்மா அது பேருக்கு. நாம் தமிழ் எலெக்ஷன்ல காணாம போயிட்டோம். 3 முனை போட்டி தான். அந்த 3 முனை போட்டியில திமுக தாவேக்கா தான் பிரதானமா இருக்கு. அதிமுக 3வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் டெபாசிட் போகணும். பிரஸ் மீட்லேயே ஓப்பனா சொல்லியிருக்கேன். இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளில் டெபாசிட் போவதற்கு அதிமுக வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுக்கும் சில தொகுதிகளில் டெபாசிட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு விஸ்தரமான வரலாற்று பதிவு தேர்தலா இது இருக்கும். அதே மாதிரி இந்த கரூர்ல வந்து ஓட் பேங்க் வந்து அதிகமா போலாயிருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அங்க ஒரு பெரிய இந்த அசம்பாவிதம் வந்து நடந்தது. அந்த மக்கள் எல்லாருமே தங்களுக்கான அந்த நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டதா வந்து ஒரு தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீதி கிடைச்சு அது அந்த பார்வையெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்புறம் நீதியும் இல்லை, அதெல்லாம் அதுக்காக ஓட்டு போட்டாங்கலாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரவலாக அனைத்து மாவட்டங்களும் பதிவாயிருக்கு, அதை கூடுதலாக பதிவாயிருக்குன்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். இதனால தான் பதிவானதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால தான் அப்படி ஒரு பதிவு இல்லைன்னு எடுத்துங்க. ஏன்னா அதுக்கான காரணமான தேர்தல் அல்ல. அந்த இடத்தில் பல விஷயங்கள் ஆக்டிவ் ஆயிருக்கு. அந்த ஆக்டிவான விஷயங்கள் மூலமாக வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. கூடுதலாக வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, கரூர் சம்பத்திற்காகத்தான் இந்த வாக்களிக்கின்ற பார்வை தவறானது. ஸோ அனைத்து தரப்பு மாவட்டங்களிலும் பதிவாயிருக்கிறது. ஸோ ஒரு தரப்பு மாவட்டங்கள் அல்ல, ஒரு சில மாவட்டங்கள் 90% பதிவாயிருக்கிறது, 87% பதிவாயிருக்கிறது, 80க்கு மேலதான் எல்லா சதவீதம். அதுல குறிப்பிட்ட சில தொகுதிகள் சாதனை படுத்திருக்குது. அதுல அந்த இடத்துல போட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட 90% எதிர்பார்த்தேன், 5% குறைஞ்சிருக்கு. அதுவே ஏன் குறைச்சுன்னு தெரியல. ஏன்னா 90% அக்ராஸ் வந்துக்கணும். ஸோ அப்புறம் 5% மிஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 85%, அப்படி 85% போது பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்டான ஒரு மார்ஜின்ல கவர்மெண்ட் அமைக்க முடியாதுன்னு எடுத்துக்கலாம். அது இப்போ நிறைய பேரால ஓட்டு போட முடியல. அதுவும் வந்து நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு இந்த பஸ் கிடைக்கல. ரொம்ப அதான் 90% வந்துக்கணும். 5% ஓட் மிஸ். ஸோ அக்ராஸ் நான் 4 சர்வே எடுத்த அடிப்படையில் பார்க்குறேன்னா 90% வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சேன். அந்த 90%ல 5% எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இது மாதிரி தான் பர்சன்டேஜ். இப்போ எடுத்து கூட பர்சன்டேஜ் போட்டதுல கூட 3 or 5%, 5% கூட 3% மிஸ் ஆகும், அவ்வளோதான். அது அந்த மார்ஜின்ல கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படிதான் எடுத்துனோம் இல்லையா. நீங்க மற்றபடி 5%, 7% எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அதுக்கான தேர்தலும் இது அல்ல. பெரிய மார்ஜின் பெற்று அவங்க ஆட்சி பிடிக்கிற நிலைமையெல்லாம் கிடையாது. ஸோ எட்ஜ் ஆஃப் தி எலெக்ஷனா இது பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் என்ன அதிகம் பேசப்பட்டதுன்னா, இப்போ தாவேக்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஓட்டு தான் பிரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் வரும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, தாவேக்கா வந்து ஓட்டை பிரிக்கல, அதிமுக தான் ஓட்டை பிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு இருக்க அந்த காம்படிஷன் வந்து இவங்களே வந்து குறைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே. அதாவது இந்த எலெக்ஷன் ஸ்பாயிலர் வந்து தாவேக்கா விஜய் அல்ல, அதிமுக ஸ்பாயிலர். ஏன்னா விஜயுடைய வெற்றியை தோல்வி தீர்மானிப்பது அதிமுக. திமுக கூட்டணிக்கான ஓட்டுகள், அதுக்கான சதவீதங்கள், அவங்களுக்கான விஷயங்களை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ தாவேக்கா ஒரு கால் பாதிக்கப்படுதுன்னா அது அதிமுக தான். அதிமுக ஓட்டு சரியாக இருக்கும் நினைச்ச பட்சத்தில் ஒரு 24-25% அடங்கினா தாவேக்கா நல்ல ஒரு ரிசல்ட்டா எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 3%, 4% டிஃப்ரெண்ட் அது அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா 29-30 வந்தாவே ஒரு மிக வித்தியாசமான ரிசல்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன்ட் இப்படி வந்தால் அப்படி, இந்த பர்சன்ட் தான் இப்படி. ஸோ இந்த இது வந்து ரிசல்ட் வந்து இப்படி எப்படினாலும் இந்த 2க்குள்ள அமைய வாய்ப்பு இருக்குதா நீங்கள் 4ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தமிழ் தவறுகளுக்கும் அன்பு நேயர்களுக்கும்.